ஹலோ கைஸ், வெல்கம், வணக்கம், வேறு நமஸ்தே எல்லாமே வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சேனல் என்னடா இது பெங்களூர் பையா அப்படின்னு கேட்கலாம். எதுக்காக இந்த இன்ட்ரோ வீடியோ அது ஒரு டவுட்டு. எப்படி என் சேனல் ஹேக் ஆயிடுச்சு, ஜூசு விலாக்ஸ் அதுதான் என்னோடய பன்னீர் சேனல். அது எப்படி ஹேக் ஆயிடுச்சு? மென்டலி வந்துட்டு ரொம்ப வீக்காக இருந்தேன். இப்போ வந்து மென்டலி கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகிக்கிறேன். எது என்ன ஸ்ட்ராங் பண்ணிச்சு இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம். யூடியூப் சேனல் எப்படி ஹேக் ஆயிடுச்சு, என்ன சொல்யூஷன் அதுக்கு, நான் என்ன பண்ணேன் மிஸ்டேக், அது நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வந்துட்டு இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன். கொஞ்சம் இந்த வீடியோ வந்துட்டு பெருசாக இருக்க போது கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க ப்ளீஸ். ஸோ ஃபஸ்ட் திங், என்னோடய சேனல் பேர் வந்துட்டு ஜூசு விலாக்ஸ்ன்னு இதுக்கு முன்னாடி இருந்துச்சு. என்கிட்ட வந்துட்டு ஒரு 5000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்க, 5000 ப்ளஸ் இருந்தாங்க சப்ஸ்கிரைபர்ஸ். எக்ஸாக்டாக தெரியாது. பட் என்னோடய வீடியோஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 70 to 80 வீடியோஸ் இருந்துச்சு. ஷார்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு 60 to 70 ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இவ்வளோலாம் இருந்து என்னோடய சேனல் வந்துட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி ஹேக் ஆயிடுச்சு. ஸோ எப்படி இது ஹேக் ஆச்சு, எதுக்காக ஹேக் ஆயிடுச்சு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். டே வந்துட்டு சடனாக சேனல் எடுத்துகிட்டு லைக் எல்லோரும் செக் பண்ணுற மாதிரி நானும் செக் பண்ணியிருந்தேன். எல்லா புது யூடியூபருங்களும் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. அவங்க வீடியோ அப்லோட் பண்ண உடனே செக் பண்ணுவாங்க, நெக்ஸ்ட் டே என்ன எவ்வளோ வியூஸ் போய்க்குது, எவ்வளோ ஷேர்ஸ் ஆகிக்குது, எவ்வளோ கமெண்ட் வந்துருக்குதுன்னு. அந்த மாதிரி செக் பண்ணும்போது வந்துட்டு சடனாக என்னோடய சேனல் டிசேபிள் ஆகிட்டுக்குது. எனக்கு தெரியவே இல்லை. சரி என்னடா இது டிசேபிள் ஆகிட்டுக்குது அப்படின்னு சொல்லி என் ஃப்ரெண்டு மூலியமாக நான் செக் பண்ண வச்சேன். அப்போ கூட அவனுக்கும் ரிஃப்ளெக்ட் ஆகலை. நாங்கள் அதுக்கு முன்னாடி வந்துட்டு 2-3 பேர் வந்துட்டு நம்மளுக்கு மெசேஜ் பண்ணாங்க, இந்த மாதிரி வந்துட்டு உன்னோட சேனல் வந்து ரிஃப்ளெக்ட் ஆக மாட்டேங்குது, எனக்கு உன்னோட சேனல் வீடியோஸ் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராமில் எனக்கு பிங்க் பண்ணாங்க. பட் நானும் இக்னோர் பண்ணிட்டேன், யாரோ ப்ராங்க் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அன்ஃபார்ச்சுனேட்லி நான் செக் பண்ணுவது எனக்கும் அதே தான் ஆச்சு. சரி என்னடா இதுன்னு சொல்லிட்டு யூடியூப் டீம் கிட்ட நான் மெசேஜ் பண்ணி கேட்டோன்னே அப்போ தான் அவங்க சொல்கிறாங்க, சஸ்பீஷியஸ் கான்டென்ட்ஸ் வந்து உங்களை அவைலபிள் இருக்குது. ஸோ அதனால தான் நான் வந்து உன்னோட சேனல் வந்துட்டு ஹேக் பண்ணிக்கிறோம், ஹேக்கில் பிளாக் பண்ணிட்டுக்கிறோம் அப்படின்னு. என்னன்னா இது பிளாக் பண்ணிட்டுக்கிறாங்க, புரியல, சஸ்பெண்ட் பண்ணிட்டுக்கிறாங்க என்னோடய சேனல் அப்படின்னு சொல்லிட்டு. சரிண்ணா என்னத்துக்கு சஸ்பெண்ட் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தா தான் தெரியுது, என்ன தெரியாமலே வந்துட்டு என்னோடய சேனலுக்குள்ளே வந்து ஒரு வீடியோ அப்லோட் ஆகிக்குது. ஓகே, அந்த வீடியோ வந்துட்டு நான் அப்லோட் பண்ணல ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்துட்டு எப்படி இந்த அப்லோட் ஆச்சுனாக்கா, இட் இஸ் நாட் ஃப்ரம் இந்தியா. இந்தியாவிலேருந்து அப்லோட் ஆகலை, வேறு ஒரு கண்ட்ரிலேருந்து அப்லோட் ஆகிக்குது. ஓகே, நான் இப்போ அந்த கண்ட்ரி பேரை சொன்னேன்னு வச்சுக்கோங்க, அந்த கண்ட்ரியில் இருக்கிறவங்களுக்கே ஒரு மாதிரி இதாகிடும். நான் அந்த கண்ட்ரி பேர் நான் சொல்ல விரும்பலை. ஓகே, அப்படி உங்களுக்கு கேட்கணும்னு தோணுச்சுன்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பிங்க் பண்ணுங்கள், நான் வந்து அந்த கண்ட்ரி பேர் நான் சொல்கிறேன். ஸோ அந்த கண்ட்ரிலேருந்து எனக்கு வந்துட்டு அப்லோட் ஆகிக்குது. கிட்டத்தட்ட ஒரு 45,000 வந்துட்டு என்னோடய கூகுள் சென்ஸ் அக்கௌண்ட்லேருந்து வந்துட்டு போயிடுச்சு, எடுத்துட்டாங்க. எதுவுமே பண்ண முடியாது. நான் கஷ்டப்பட்டு என் ஃப்ரெண்ட்ஸை வந்துட்டு டைரெக்டாக என்னால் கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு சூப்பர் சாட்டில் போட்ட அமௌண்ட்டு எல்லாமே வந்துட்டு போயிடுச்சு. ஓகேங்களா, பட் இட்ஸ் ஓகே. ரொம்ப கஷ்டம் அந்த டைமில். பட் ரொம்ப கஷ்டப்பட்ட கைஸ். ஒரு வீடியோ நான் அப்லோட் பண்ணதுக்கு அந்த வெயிலெல்லாம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறேன். ஓகேங்களா, யாருக்கோ நம்ம வந்து எதுவுமே தப்பு செய்யலை. ஓகேங்களா, நம்ம யாருக்குமே வந்து சீட்டோ பண்ணல, எதுவுமே நான் வந்துட்டு பொய்யான ஸ்பான்சர்ஸ் ஆகட்டும், பொய்யான வந்துட்டு கொலாபரேஷன்ஸ் ஆகட்டும், அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணல. பட் அன்ஃபார்ச்சுனேட்லியாக வந்துட்டு என் சேனல் டோட்டலாக வந்துட்டு ஹேக் ஆகிடுச்சு, எடுத்துட்டாங்கோ. அது எதுக்காக எடுத்தாங்கனாக்கா, என்னோடய ஒரே ஒரு நெக்லிஜென்சி. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக வந்துட்டு நான் பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ண வச்சுருந்துக்கிறேன். ஓகேங்களா, என் இமெயில் அட்ரஸ் ஆகட்டும், கூகுள் சென்ஸ் அக்கௌண்ட் ஆகட்டும், என்னோடய யூடியூப் ரிலேட்டட் அக்கௌண்ட்ஸ் ஆகட்டும், எல்லாத்துக்கும் வந்துட்டு என் யூடியூப் ரிலேட்டட் எல்லா அக்கௌண்ட்ஸ்க்கும் வந்துட்டு ஒரே பாஸ்வேர்ட் தான் வச்சுருந்தேன். 10 வருஷமாக அதே பாஸ்வேர்ட் தான் யூஸ் பண்ணிட்டுக்கிறேன். ஸோ ஒன்றுத்தை நம்ம கெஸ் பண்ணி ஹேக் பண்ணோடனே, ஸோ அவங்க வந்துட்டு வேறு வேறுத்துக்கு யூஸ் பண்ணும்போது ஈஸியாக வந்துட்டு பண்ணிட முடியும். ஹேக் பண்ண வந்துட்டு சும்மா விடாமல் வந்துட்டு அதை டிலீட் வேறு பண்ணி வச்சிட்டானா, அதுதான் ரொம்ப ஒரு மாதிரி பேஜாராகிடுச்சு. சரி ரீகவருக்கு வந்துட்டு ஒரு பேக்கப்புக்கு நான் வந்துட்டு சில வீடியோஸ்க்கு வச்சுருந்தேன். யூடியூப் கிட்டே கேட்டேன், பட் பேக்கப்புக்கு வந்துட்டு வீடியோஸ் கிடைக்கவே இல்லை எனக்கு. இதானோடனே யூடியூப்க்கு தான் நான் ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்விட் பண்ண உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணேன். மெயில் போட்டேன், மெயிலுக்கு ரெஸ்பாண்டே பண்ணல. பட் ட்விட் பண்ண உடனே ட்விட்டுக்கு வந்துட்டு பயங்கரமான ரெஸ்பாண்டு. அப்போ தான் ட்விட்டரோட பவரே எனக்கு தெரிய வந்துச்சு. ஃபஸ்ட் டைம் என் லைஃப்பில் வந்து ட்விட் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போ தான் ட்விட்டரோட பவரே எனக்கு தெரிய வந்துச்சு. ட்விட் பண்ண உடனே அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எனக்கு பர்சனலாக இதாக அமைச்சினாங்க. நான் ஃபார்ம் ஃபில்அப் பண்ண சொன்னாங்க. ஃபார்ம் ஃபில்அப் பண்ணி எல்லாமே பண்ணேன். அன்ஃபார்ச்சுனேட்லி வந்துட்டு என்னோடய யூடியூப் வந்துட்டு அம்மன் சைட்லேருந்து வந்துட்டு வீடியோஸ் எல்லாம் டிலீட் பண்ணி வச்சுக்கிறான். பட் எதுவுமே பண்ண முடியாது.
போயிடுச்சு. இட்ஸ் ஓகே, இட் ஆல் ஹேப்பன்ஸ்ன்ற மாதிரி விட்டுட்டேன். பரவாயில்ல. இப்போது நம்ம சேனல் வந்துட்டு புதுசாக ஓப்பன் பண்ணிக்கிறோம், பெங்களூர் பையன்னு சொல்லிட்டு. சேம் சப்போர்ட் அதே தான் எதிர்பார்க்குறேன் நான். பழைய சேனல் நீங்கள் என்ன கொடுத்துருந்தீங்களோ அதே மாதிரி இங்கே வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான். எனக்கு வந்துட்டு இந்த 3 monthஸில் வந்துட்டு நான் கோத்ரூ பண்ணதில் நான் வெளியே வந்ததுக்கு காரணமாக வந்துட்டு ஒரே ஒரு விஷயம் தான். ரீசெண்டாக வந்து ஹிப்ஹாப் தமிழாவோட மீட்டப், இன்ஃப்ளூயன்சர்ஸ் மீட்டப் போயிட்டு இருந்தேன். அப்போ வந்துட்டு ஹிப்ஹாப் தமிழில் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அது அண்ணா ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். இந்த பழம்லாம் சாப்பிட்டுட்டு நம்ம கொட்டை தேவையில்லைன்னு சொல்லிட்டு விசாட்டிடுவோம்மா, ஓகே. ஆனால் அந்த கொட்டையை தேவையில்லைன்னு கீழே விசாட்டுற கொட்டை வந்துட்டு நாளைக்கு பெரிய மரமாக வந்து நிற்குமா. ஸோ நம்மளை தேவையில்லாது அப்படின்னு சொல்லி இந்த சொசைட்டி நம்ம தூக்கி வெளியே போடும்போது வந்துட்டு நம்ம வந்துட்டு பெரிய மரமாக நம்ம வளர்ந்து அந்த அந்த யார் யார் நம்மளை தூக்கி போட்டாங்களோ அவங்களே ஒரு நாள் நம்மளே தலையெடுத்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னார். ஸோ அந்த ஒரு வார்த்தை என் மனசுக்குள்ளே அப்படியே ஒரு மாதிரி ஹார்டாக இருக்குது. ஸோ அதுக்காக தான் இந்த சேனலு, இந்த பெங்களூர் பையன்ற சேனல் வந்துட்டு என்ன பண்ண போகிறேன் தெரில, ஏது பண்ண போகிறேன்னு தெரில, ஆனால் பெஸ்ட்டாக பண்ண போகிறேன்னு தெரியும், ஓகேங்களா. நான் போன சேனலில் என்னென்ன பண்ண மிஸ்டேக்ஸ் அந்த சேனல் வந்து இந்த சேனலில் பண்ண மாட்டேன், ஃபஸ்ட் திங். செகண்ட் திங் வந்துட்டு ஃபுட் ரிலேட்டட் இருக்குது, ட்ராவல் ரிலேட்டட் இருக்குது. இதில் புதுசாக என்ன பண்ண போகிறேன்னாக்கா நம்ம பைக்கிங் ஒர்க் பண்ண போகிறோம். ஆமாம், எனக்கு வந்து பைக்கிங் ரொம்ப ஆசை, ரொம்ப வருஷமாக கனவு. என் கூட இருக்கிற ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் தெரியும் எனக்கு பைக்னால் எவ்வளோ பிடிக்கும்னு சொல்லிட்டு. ஒரு வாட்டியும் நான் வெளியே போகும்போதாகட்டும், நான் எங்கன்னா ட்ரெஸ் வாங்கினாகட்டும், கல்யாணத்துக்கு போனாகட்டும், இல்லை டீ கடைக்கு போட்டாகட்டும், எங்கன்னா போனாலும் கூட ஃப்ரெண்ட்ஸுங்களை ஃபோன் பண்ணி மச்சான் வண்டி எடுத்துனான்னு சொல்வேன். ஸோ அது கேட்டு சில பேர் இருக்கிறாங்கோ கொடுக்குறாங்கோ, சில பேர் இருக்கிறாங்கோ இல்லை மச்சான் முடியாது அப்படின்றவங்களும் இருக்கிறாங்கோ. பட் ஃபைனலாக நம்ம வண்டி வாங்கிட்டோம், MT-15. ஸோ செலோ குட்டி, அவன் பேர் வந்து டூத்லெஸ். ஸோ அவனுக்கு நான் டூத்லெஸ்ன்னு பேர் வச்சுருக்கேன். ஸோ அவன் கூட தான் நம்ம வந்து விளாக்ஸ் எல்லாம் பண்ண போகிறோம். அவன் வந்துட்டு சில விளாக்ஸில் வருவான், ஓகேங்களா. எல்லா விளாக்ஸ்லேயும் வருவான் நான் கன்ஃபார்ம் கொடுக்க முடியாது. சில விளாக்ஸில் வருவான். சில விளாக்ஸில் வந்துட்டு நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம் டுகெதராக, நெட்வொர்க் பில்ட் பண்ண போகிறோம், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நம்ம சூர்யா சொல்கிற மாதிரி தான், ஃப்ரம் டுமாரோ டே 1 பிகன்ஸ், ஸ்க்ராட்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன்டா. அந்த மாதிரிலாம் என்னால் சொல்ல முடியல, பட் அப்படி மனசுக்குள்ளே தோணுன்னு வெளியே காமிச்சிக்கணும், அவ்வளோதான். ஸோ அதெல்லாம் ஃபிலிமில் தான், ரியல் லைஃப்லலாம் அதெல்லாம் நடக்குதான்னு தெரில. நடக்குன்ற நம்பிக்கையில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ உங்களோட ஆதரவும் என்னோடய ஹார்ட் ஒர்க்கும் சேர்ந்துட்டு இந்த சேனல் வந்து தூக்கின்னு போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் நீங்கள் வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபஸ்ட்டு. செகண்ட் திங் வந்துட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேர்ட் திங் வந்துட்டு உங்களோட வாட்ஸ்அப்பில் ஆகட்டும், உங்களோட ஃபேஸ்புக்கில் ஆகட்டும், இல்லை இன்ஸ்டாகிராமில் ஆகட்டும், நம்ம சேனலில் வந்து முடிஞ்ச வரைக்கும் ஸ்டேட்டஸாக போட்டுருங்க. ஸ்டேட்டஸாக போடும்போது வந்துட்டு எல்லோரும் பார்க்குற சான்சஸ் இருக்குது, சப்ஸ்கிரைப் பண்ண சான்சஸ் இருக்குது. அது நீங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுவீங்க எனக்கு. ஸோ இதுதான் என்னோடய சின்ன ஒரு சஜஷன் இல்லை ரிக்வெஸ்ட்டு. எதுக்கு இந்த பெங்களூர் பையன் சேனல் நீங்கள் கேட்கலாம், ஏன்டா இந்த பேர் வேறு எதுவுமே பேர் கிடைக்கலையா உனக்கு அப்படின்னு கேட்கலாம். நான் பெங்களூரில் இருக்கிறேன் ஆஸ் ஆஃப் நோ. ஸோ நான் பப்ஜிலலாம் கனெக்ட் ஆகும்போது வந்துட்டு எனக்கு ஃப்ரெண்ட்ஸுங்க இருக்கிறாங்கோ. சௌந்தர்யன் சென்னையில் இருக்கிறாரு, அப்புறமா வந்துட்டு மாட்டல்னு சொல்லிட்டு பாண்டியில் இருக்கிறாரு, அவர் பேர் ரியர் பேர் ஹரிஷ், மாட்டல்னு வானாங்கோ. அப்போ ஆசார்ன்னு சொல்லிட்டு 3, அவங்களாம் வந்துட்டு எனக்கு கொஞ்சம் க்ளோஸான ஃப்ரெண்ட்ஸுங்க, ஓகேங்களா. ஸோ இவங்கெல்லாம் வந்துட்டு என்னன்னாக்கா, நம்ம பப்ஜியில் வச்சு தெரியும், பப்ஜியில் நம்ம லாகின் ஆனோன்னு எந்த ஊர் ப்ரோ அப்படின்னு, பெங்களூர். ஓ பெங்களூர் பையனா நீங்கள்? ஸோ அந்த மாதிரி கேட்கும்போது வந்து நான் என்ன சொன்னேன், ஓகே நம்ம பெங்களூர் பையா அப்படின்னு சொல்லிட்டு வைக்கலாம் அப்படின்னு தோணிட்டேன். இந்த சேனலோட பேர் வந்து பெங்களூர் பையன் வச்சுருக்கேன். ஸோ பெங்களூரில் இருக்கிற கண்டென்ட்டும் போட போகிறோம், தமிழ்நாட்டில் இருக்கிற கண்டென்ட்டும் போட போகிறோம், இந்தியா மொத்தம் இருக்கிற கண்டென்ட்டும் நம்ம போட போகிறோம், உலகத்தில் இருக்கிற மொத்த கண்டென்ட்டும் நம்ம போட போகிறோம். நம்ம சேனலில் எல்லாமே இருக்க போது, ரெடியாக இருங்க, ஸ்டே டியூனாக இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் உங்கள் வாட்ஸ்அப்பில், இன்ஸ்டாகிராமில் வந்துட்டு நம்ம வீடியோஸை வந்து ஷேர் பண்ணுங்கள். It will be a great motive for me. Thank you so much, and thank you for everything and everything and everything. Thank you.